இந்த மாதிரி சக்தியுமே இங்க வீட்ல இருக்க எல்லார்ட்டையுமே சொல்லும்போது, பொண்ணுக்கும் சக்திக்கும் காட்டுல நடந்த கல்யாணத்தையுமே மறைச்சிடுறாங்க. அதே நேரத்துல சண்முகம் மட்டும் கொஞ்சம் டவுட் ஆகிறாரு. இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறானே, எதுக்கு இவன் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பிரீத்தி எப்பவும் போல இந்த பக்கம் பொன்னி மேல சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்னமோ காட்டுல ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஏதோ மறைக்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எங்க வெண்ணிலா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவுமே அதுக்கான டைம் வரும். கண்டிப்பா நம்ம அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே நேரம் நைட் ஆகுது. எல்லாருமே அவங்கவங்க வேலையை பாக்குறாங்க. அப்ப பொன்னியுமே எப்பவும் போல சாப்பிட்டுட்டு அவங்களுமே மேல போய் குடிசையில தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சக்தியுமே ரொம்பவே தனியா உட்காந்து அவங்களுக்கு காட்டுல நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பொன்னியோட மனசுல நம்மளை பத்தி என்ன தப்பான அபிப்பிராயம் எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க பொன்னியுமே என்ஜாய் பண்ணிருப்பாங்க. உண்மை சொல்ல போனா நாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சண்முகமும் சக்தி என்ன தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்டயுமே வந்துட்டு என்னாச்சுடா, எதுக்கு தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்க, அதே நேரம் நீ தனியா இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா சந்திரசேகர் அங்க வந்துடுறாரு. என்னாச்சுப்பா, காட்டுல என்ன நடந்துச்சு, நீ ஏதோ உண்மையை மறைச்ச மாதிரி இருந்துச்சு, எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு சரிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணுக்கும் சக்திக்கும் காட்டுல நடந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டீங்க சண்முகம் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அட பாவிகளாடி, காட்டுல இப்படியாட அட்ரிவியூ பண்ணுவீங்க, ஏன்டா அந்த குழந்தைய என் கையில கொடுத்து விட்டுட்டு நீங்க என்னடா கல்யாணம் பண்ணிட்டு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்முகம் வந்து சக்தியை கலாச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சந்திரசேகருமே பயங்கரமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த சக்தியுமே என்னாச்சுப்பா நீங்களும் கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் எப்ப கிண்டல் பண்ண போறேன், உண்மையை சொல்ல போனா பொன்னி நீ ஒன்னா இருக்கிறதாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னி மாதிரியான ஒரு நல்ல பொண்ணு எங்க தேடினாலும் கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. அவளே உனக்கு மனைவியா வந்திருக்கிறது நீ கொடுத்து வச்ச வரன்னு தான் சொல்லணும். அதே நேரம் இவ்வளவு பிரச்சனையிலையும் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இங்க பொன்னியுமே அந்த குடிசையில இருந்து அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க சக்தியுமே சந்திரசேகர் இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து ஹாப்பியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பொன்னியோட மனசுலயுமே நம்ம உண்மையிலுமே சக்தியை ரொம்பவே ஹர்ட் பண்றோம் போல இருக்கு, நம்ம ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த இங்க பொன்னி மட்டும் கேட்கல, இதோட சேர்த்து இங்க பிரீத்தியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே எப்பவும் போல இங்க ஒட்டு கேட்கிற புத்திய அப்படியே கண்டினியூ பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சக்திக்கு பொண்ணுக்கு கல்யாணம் விஷயம் தெரிஞ்ச உடனே பிரீத்தி பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெரிய தப்பு, சொல்ல போனா என்னோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப மறுபடியும் சக்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பயங்கரமான நாடகம் போட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவ தான் ஆளுங்களை வச்சு சிவானி பாப்பாவை கடத்திருப்பா. கரெக்டா சக்தி அங்க வர வச்சு மறுபடியும் அவளோட நாடகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பதான் சக்தி மறுபடியுமே தன்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லி இவளே நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியை பத்தி ரொம்பவே தப்பா பிரீத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு டைரக்டா வெண்ணிலா கிட்டயுமே சொல்றாங்க. இது கிட்ட வெண்ணிலாவும் ரொம்பவே கொதிச்சு போயிடுறாங்க. இங்க பாருங்க பிரீத்தி, நம்ம இதுக்கு மேல இப்படி சும்மா இருந்தோம் அப்படின்னா எதுவுமே சரியா நடக்காது. உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி சக்தி மாமா ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கணும் இல்ல எனக்கு கிடைக்கணும், நம்ம ரெண்டு பேர்கிட்ட இருந்தே தட்டி பறிச்சுட்டு அவ எதுக்கு எடுத்துட்டு போனோம், சொல்ல போனா அந்த அளவுக்கு ஒருத்தம் கிடையாது. அவ்வளவு மோசமானவ கைக்கு இந்த மாதிரி சக்தி மாமா போக கூடாது. கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம ஏதாவது தடுத்து சக்தி மாமா பொன்னி மேல கோவப்படுற மாதிரி நம்ம பண்ணணும், அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பொன்னியுமே காலங்காத்தால எந்திரிச்சு வேக வேகமா கிளம்பி அவங்களோட வேலைக்கும் போறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொன்னி வேலைக்கு போறதை பார்த்தா பிரீத்தியுமே இதுக்கு மேல நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கிட்டயுமே சொல்லிட்டு பொன்னியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பொன்னியுமே எப்பவும் போல யதார்த்தமா அந்த பியூட்டி பார்லர் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அந்த ஓனர் மேடம் இருக்கும்போது என்ன மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் என்னால வர முடியலன்னு சொல்லி அவங்களுமே இந்த பியூட்டி பார்லர் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா அவங்க தான் ஆல்ரெடி இங்க பொன்னி வெளியில சுத்திட்டு இருந்ததை பார்த்ததுனால அவங்களுமே ரொம்ப நக்கலோட, ஓ அப்படியா பொன்னி, ஓ நீ வந்து இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் என்னால் வர முடியல பியூட்டி பார்லருக்கு அப்படின்னு சொல்றியா, சரி ஓகே நான் நம்பிட்டேன், சரி அது இருக்கட்டு. ஆமா அன்னைக்கு நீ அந்த மவுண்ட் ரோட்ல என்ன பண்ண, அன்னைக்கு கார்ல போயிட்டு இருந்தல, நீ வெளியில நின்று ஃபோன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் பொன்னியுமே என்ன சொல்றதுனே தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே, இங்க பாரு பொன்னி, இது வரைக்கும் நான் யாருக்குமே இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததில்ல, உன்னை நான் ரொம்பவே மதிச்சிருந்தேன், சொல்ல போனா உன்னோட நேர்மை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை என்னோட ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் அலோவ் பண்ணி அது இல்லாம என் கூட உட்காந்து காஃபி சாப்பிட்ற அளவுக்கு உன்னை ஈவனா வச்சிருந்தேன். ஆனா நீ என்கிட்ட எப்பவும் போல சீப்பா நடந்துக்கிட்டல, எப்பவுமே இந்த மாதிரி தான் பிஹேவியர் நிறைய பேர்கிட்ட இருக்கும், ஆனா உங்ககிட்ட அந்த பிஹேவியர் இருக்காதுன்னு நினைச்சேன், பட் ஆனா நீ மறுபடியுமே நீ ஏமாத்துற மாதிரி ரொம்பவே சீப்பா நீ பண்ணிட்ட. இதை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா, இந்த இடத்துல இறங்கி வந்து உன்னை அடிக்கணும்னு தான் தோணுச்சு, பட் இருந்தாலும் நான் ஓனர் நீ லேபர் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் உன்னை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இதுக்கு மேலே நீ இந்த கடையில் வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த அளவுக்கு நீ பொய்ய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிற பத்தியா, இந்த மாதிரி நடிக்கிறவங்களே எனக்கு எப்பவுமே பிடிக்காது, என் லைஃபை விட்டு தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணிய வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதே நேரத்துல இங்க பிரீத்தியுமே இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நின்று ஓரமா நின்னு விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே பரவாயில்லையே, நம்மளே இவ்வளவு வேலையை விட்டு தூக்கிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள அதுவே தானா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் பொன்னியுமே, இல்ல மேடம், நான் உங்ககிட்ட இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், இந்த மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன், பட் ஆனா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே அவங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே, இல்ல வேலைக்கே ஆகாது பொன்னி, நீ முதல்ல கிளம்பு, இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. இதுக்கு மேல இந்த பியூட்டி பார்லருக்கு வராத, சொல்லப்போனா இதுக்கு மேல நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட வெளியில எடுத்து விட்டுறாங்க. அப்ப கரெக்டா இங்க வெளியில இருந்த பிரீத்தியுமே எங்க பொன்னியை பார்த்துட்டு, என்ன பொன்னி பயங்கர ஹாப்பியா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொன்னியை வெறுப்பேத்துறாங்க. இங்க பியூட்டி பார்லர் ஓனரை எப்பவும் போல உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல பொன்னியுமே ரொம்ப கோபத்தோட பிரீத்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி உன்னை ஃபாலோ பண்ணது எதுக்கு தெரியுமா பொன்னி, உன்னோட வேலையை கெடுக்கணும், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன், பட் ஆனா நான் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே தானாவே நடந்துருச்சு. நீ எப்படி ஈஸியா நீ சக்தி அடைஞ்சிடலாம்னு நினைச்சியா? எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, முட்டாள் மாதிரி தெரியுதா? அந்த வெண்ணிலா ஒரு முட்டாள் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். ஆனா என்ன ஒரு முட்டாள் நினைச்சிட்டியா? நான் அவ்வளோ சீக்கிரத்துல இந்த மாதிரி சக்தியை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை பழி வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் என்ன, அதுக்கான சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு இன்னும் அமையல. பட் ஆனா ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் கண்டிப்பா பாரு, நீ கஷ்டப்படுற அளவுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியை பார்த்து பயங்கரமா ப்ரொவோக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பொன்னியுமே, இங்க பாரு பிரீத்தி, உன் எண்ணத்துக்குலாம் நீ என்கிட்ட பேசவே கூடாது புரியுதா? நான் எப்பவுமே நேர்மையா தான் இருப்பேன். என் வழியில நான் எப்பவுமே போயிட்டு இருப்பேன். என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. இன்னொரு டைம் என்ன தொந்தரவு பண்ற மாதிரி பண்ண அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ட்டு எங்க பொன்னியுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பிரீத்தியுமே ரொம்பவே பொன்னியை ப்ரொவோக் பண்ற மாதிரி, ஓ ஆமா ஆமா இல்ல, நீங்க சக்தியோட ஒய்ஃப் வேற, உங்களை நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, அதே நேரம் சக்தி கிட்டையும் போய் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க சாதாரண ஆள்கள் இல்ல, இந்த மாதிரி ஜெயலட்சுமியோட மருமக, சொல்லப்போனா பாடகி ஜெயலட்சுமினா இந்த ஊர்ல தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரொவோக் பண்ற மாதிரி பயங்கரமா அவங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த பியூட்டி பார்லர் ஓனருமே அங்க உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுமே யோசிக்கிறாங்க, என்னது பாடகர் ஜெயலட்சுமியோட மருமகளா இவ எதுக்காக நம்ம கடைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொன்னியை ரொம்ப ஆச்சரியமா பார்த்து ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பொன்னியை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி இங்க பிரீத்தியுமே, இங்க பாரு நீயே ஃபோர்ஜரி பண்ணி உள்ள வந்தவ, இதுல வேற உங்க அம்மாவோட போட்டோ உன்னோட ரூம்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா என் மேல எந்த தப்பு எல்லாம் நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன்ட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கியா? நீ என்னதான் நாடகம் போட்டாலும் இங்க ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க பொன்னியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி, இங்க பாரு எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசிட்டு இருக்காத, நீ என்ன பத்தி எதா இருந்தாலும் பேசு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா இங்க பொன்னியுமே ரொம்பவே ஃபீல் ஆனதுனால லைட்டா அவங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்ப பொன்னி ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் எதை பத்தியுமே யோசிக்காம வெளியில வந்துட்டு, ஏய் நீ யாரு அப்படின்னு சொல்லி பிரீத்தியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப பிரீத்தியுமே, மேடம் நான் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா எனக்கு நல்லாவே புரியுது, நீ பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஒழுங்கா அங்கிருந்து போயிரு, அவளை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி நீ உள்ளவா பொண்ணி அப்படின்னு சொல்லி பொன்னியையும் கை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப பிரீத்தியுமே ரொம்பவே கோவப்பட்டு மறுபடியும் அந்த பியூட்டி பார்லருக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த ஓனருமே, இங்க பாரு இதுக்குள்ள நீ வரக்கூடாது, நீ முதல்ல கிளம்பு, இந்த மாதிரி எங்காலேயே நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எங்க பிரீத்தியுமே, இல்லைங்க அவ எனக்கு தெரிஞ்சவ தான், நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுறீங்க, ஏன்னா அவர் கஸ்டமரை கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீ கஸ்டமரா இல்ல யாரா இருந்தாலும் உள்ள வரக்கூடாது, ஏன் தெரியுமா, நீ என்னோட பொண்ணியை ஹெல்ப் பண்ணிட்ட, அதுக்காகவே நீங்க உள்ள வரக்கூடாது, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நீ என்ன ஓனரா, என்ன மிரட்டுற அப்படின்னு சொல்லி பிரீத்தியுமே இந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட பேசுறாங்க. அப்ப அவங்களுமே, இந்த பியூட்டி பார்லரை என்னதான் என்கிட்ட நீங்க மிரட்டிட்டு இருக்கியா, அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிரீத்தியுமே ஓட விட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பொன்னியுமே, என்னை மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட அந்த பியூட்டி பார்லர் ஓனரும், இங்க பாரு பொன்னி, எனக்கு உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெளிவா புரியல, பட் ஆனா நீ ரொம்ப சிக்கல்ல இருக்கான்னு மட்டும் எனக்கு புரியுது, என்ன பிரச்சனை அப்படிங்கறத என்கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி இங்க பொன்னியுமே அவங்களுக்கு சக்தியோட வீட்டுல நடக்கிற விஷயங்கள், அதே நேரம் அவங்களுக்கு நடக்கிற அநியாயம், இது எல்லாத்தையுமே எங்க டைரக்டா அந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்டயுமே சொல்றாங்க. அவங்களுமே, என்ன பொன்னி இந்த அளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நீ எப்படி இன்னும் அந்த வீட்டுல இருக்கன்னு என்னால நம்பவே முடியல, சொல்லப்போனா என் லைஃப்ல எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டத்தை நான் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன், ஏன் தெரியுமா, எனக்கு அந்த கஷ்டத்தை ஹேண்டில் பண்ண முடியல, அதை உதறி தள்ளிட்டு வந்துட்டேன், ஆனா உன்னோட விஷயத்துல நீ இவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, இது எப்படி உன்னால முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பொண்ணுமே ரொம்ப எமோஷனலா, இல்ல இது எல்லாமே எங்க அம்மாக்காக தான், எங்க அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க இப்போ உயிரோடு கிடையாது, பட் இருந்தாலும் அவங்களோட பேரை நான் காப்பாத்தியே ஆகணும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் நானுமே இனிமே என் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே, இங்க பாருமா நீ கவலைப்படாத, இனிமேல் நீ தனியால் கிடையாது, கண்டிப்பா நாங்க இருக்கோம் உங்க கூட, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி நான் வருவோமா, உனக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு சொல்லு, உன் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இங்க பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அப்ப பொண்ணுமே ரொம்பவே ஃபீல் ஆகி அழுதுகிட்டு, மேடம் ரொம்ப நன்றி மேடம், பட் ஆனா நான் உங்களை ஒரு விஷயம் சொல்லி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னாச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை நான் அக்கான்னு சொல்லி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே எங்க பொண்ணை ஹக் பண்ணிக்கிறாங்க. கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணுக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பொண்ணுமே சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல
போல அவங்கள ஒரு அக்காவாவே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் தாசுமே நம்ம பண்ண பிளான் எல்லாமே தகடுபடி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த முட்டா பசங்க தான். இந்த முட்டா பசங்கள வச்சு நம்ம அந்த குழந்தைய கடத்தினதுக்கு நாமளே கடத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நம்ம சேஃபா ஹேண்டில் பண்ணி மினிமம் ஒரு 25 லட்சமாவது இங்க சுந்தர் கிட்ட நம்ம கறந்துருக்கலாம். ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்ப ஸ்வேதாமே தெளிவா யோசிச்சுட்டு, இங்க பாருங்க தாசு, சம்பந்தம் இல்லாம எனக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. நம்ம தான் குழந்தைய கடத்தணும் அப்படின்ற விஷயம் இன்னுமே யாருக்குமே தெரியாது. அப்போ இன்னுமே நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நம்ம அந்த குழந்தைய கடத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா சுந்தர் கிட்ட மறுபடியும் நம்ம டீல் பேசி வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுமே அடுத்த ஒரு திட்டத்தை தாசுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட தாசுமே, நீ சொல்றது சரிதான் ஸ்வேதா, நம்ம கண்டிப்பா இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சொல்லப்போனா இந்த சான்ஸ் நம்ம தெளிவா பயன்படுத்திக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா இதை விட ஒரு பல்கான பேமெண்ட்டை சுந்தர்ட்ட தான் நம்ம கிரியேட் பண்றோம். அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். சொல்லப்போனா இந்த ஊர் இல்ல, இந்த நாட்டிலே கூட இருக்க வேண்டாம். ஆல்ரெடி நான் பாஸ்போர்ட்டுக்குலாம் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே இந்த நாட்டை விட்டு எஸ் ஆயிடுவோம். ஆனா ஒரு பெரிய பேமெண்ட் அடிச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அடுத்த கட்ட திட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. எங்க தாஸோட பிளானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எங்க தாஸோட ஆளுங்களோட மொபைலுமே அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து இங்க போலீஸுக்கு கிடைக்குது. அவங்களுமே இந்த மொபைல் யார் தான் இருக்கும், ஒருவேளை அந்த குழந்தையை கிட்னாப் பண்ணவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல்ல யார் யாருக்கெல்லாம் கால் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்களும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த மொபைல்ல இருக்கிற ஆளை பிடிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தாஸ் சிக்கிடுவாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத தாசுமே மறுபடியும் அடுத்த ஒரு திட்டத்துக்கு ரெடி ஆகி இங்க சுந்தர் கிட்ட பணத்தை கறக்க தயாராயிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா இப்ப யார் முதல்ல பிடிக்க போறா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இங்க தாஸ் சுந்தர பிடிக்க போறாரா, இல்ல தாஸை இங்க போலீஸ் பிடிக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.